கருத்து கணிப்பு அப்படிங்கிறத விட கடுப்புல விட்ட கணிப்பு அப்படின்னு சொல்லி சில நபர்கள் சொன்னதை நம்ம பார்த்தோம். 10 அமைப்புகள், தனியார் நிறுவனங்கள், நியூஸ் ஏஜென்சிஸ் எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறத வெளியிடுகிறார்கள். இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறதுல யாரை நம்புறது யாரை நம்பாம இருக்கிறது அப்படிங்கிற பல குழப்பம் இருக்கும் போதுதான் எக்ஸிட் போல் ரிசல்ட்டே வேஸ்ட்டுங்க, இதெல்லாம் நம்பவே கூடாது, காசு கொடுத்து தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் 7 அமைப்புகள், கிட்டத்தட்ட 7 தனியார் அமைப்புகளும் நியூஸ் ஏஜென்சியும் சேர்ந்து திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னதுல இருந்து பலருக்கும் பகீர் அப்படிங்கிறது கிளம்பி இருக்கு. ஒரே ஒரு அமைப்பு ஜேவிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு அதிமுக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியா இல்ல தாவேகா தான் ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அதனுடைய ரிசல்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா சரியா கணிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வருஷமும் சரியான கணிப்பு தானா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறத எல்லோருமே எதிர்பார்த்தாங்க. கொஞ்சம் பேர் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். சோ இவங்க சொன்ன மாதிரியே நடக்குமான்னு கேட்டா இல்ல. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட 44,000 இன்டர்வியூஸ் அப்படிங்கறது எடுத்திருக்காங்க. அதாவது 96 சர்வைவர்ஸ் சேர்ந்து தான் இந்த 44,000 நபர்களிடம் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இத கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா 234 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 188 நபர்கள் வீதம் மட்டும் தான் இவங்களுடைய சாம்பிள் கலெக்ஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. 5.5 கோடி மனிதர்கள் 44 மனிதர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சொற்பமான அமௌண்ட் தான். அதனால இவங்க சொல்லி இருக்கிறதுலாம் நடக்குமான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. இவங்க இவ்வளவு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியே நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோமே, மீதம் இருக்கும் 6-7 பேர் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்களுடைய டேட்டா எவ்வளோ, சாம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன, எத்தனை பேர் இதை சர்வே பண்ணாங்க, எந்த டீடைல்ஸும் வெளியில விடாம சும்மா ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி வெளியில விட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள், நீங்களும் உங்களுடைய கருத்து கணிப்பை வெளியில விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.